இத்தனை பேர் கேக்குறோம்ல மித்ரா, சாப்பிடு. நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன்பா. இப்போ வரைக்கும் கும்பகர்ணன் மாதிரி சாப்பிட்டு இப்போ நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன். மித்ரா முன்னாடி வேணும்னே ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா ஆண்டி. நானும் இப்ப சாப்பிட போறது இல்ல. நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். லக்கி பட்னியா இருக்கிறதும் உனக்கு பிடிக்காது இல்லைன்னு. நீங்க லக்கிக்காகவாத கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. ப்ளீஸ் பா, வந்து சாப்பிடுங்க. என்னங்க டிஃபன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்காம இப்படி சட்னியை சாப்பிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவ்வளவு பசிக்குதா? சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கு. இவ்வளோ டேஸ்டியா எங்க அம்மா கூட பண்ணதில்லை லக்ஷ்மி. சும்மா என்ன பாராட்டாதீங்க. அத்தை மட்டும் கேட்டாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேனே. மாமும் டேடும் உன் சட்னிக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க லக்ஷ்மி. சாப்பிட்டது போதும். வெறும் சட்னியை சாப்பிட்டா வயிறெல்லாம் எரியும் மித்ரா. நீ முத்தம் கொடுத்தா அந்த எரிச்சல் கம்மி ஆயிடும். காலையிலேயே உங்களுக்கு முத்தம் வேணுமா? டிஃபன் சாப்பிடுங்க. டிஃபன் தானே நான் கேட்குறேன். அதுதானே நான் வச்சிருக்கேன். நான் கேட்டது இந்த டிஃபன் இல்லை. சாப்பிடுங்கப்பா. நீங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? அப்பாவுக்கு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியாப்பா? உங்களுக்கு அப்போ அம்மா செஞ்ச சட்னி ஞாபகம் வந்துச்சா? அப்பாவுக்கு அந்த சட்னியோட சேர்த்து அதை செஞ்ச அம்மாவும் ஞாபகம் வந்திருப்பாங்க இல்லையாப்பா? இந்த ஜுன்னு சாதாரணமானவன் கிடையாது. இறந்து போன போனத்துக்கும் உயிரை கொடுப்பான் போல இருக்கு. இவ்ளோ நாளா அவன் லக்ஷ்மியோட பையனா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இவன் லக்ஷ்மியோட பையனா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். சாப்பிடு மித்ரா, அவங்கள நீ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும்ல. என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவும் இல்லை. கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறேன். அதில் சைன் போட்டுட்டு கிளம்பிடு. அப்போ நீங்க பண்ணி கொடுத்த சைன் எல்லாம்? நான் என்ன சைன் போட்டேன்? ஜேஎம்ஆர் சார் ப்ராஜெக்ட் விஷயமா நீங்க பிரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு அர்ஜுன் வந்தது அந்த விஷயத்துக்காக தான். ஆமா மித்ரா, நீயும் நானும் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஜேஎம்ஆர் சார் லக்ஷ்மி மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நாம காப்பாற்றணும். அதை நீங்க 2 பேரும் பண்ணுங்க. நடுவில் நான் இதுக்கு. நீங்க கொடுத்த பிரசன்டேஷனும் நல்லா இருக்கு. அதனால தான் இந்த ப்ராஜெக்ட்ல உங்களோட பங்களிப்பும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓ, அந்த வார்த்தை இப்ப சொல்றியா? இப்ப எனக்கு உதவி செஞ்சு என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பாக்குறியா? உன் பிளான் எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுல லக்ஷ்மியோட பிளான் எதுவும் இல்லை மித்ரா. யூ டிசர்வ் இட். ஜேஎம்ஆர் சார் ப்ராஜெக்ட்ல உன்னோட பார்ட்டிசிபேஷன் கம்பல்சரி. கம்பல்சரியா இல்ல மேண்டேட்டரியா? என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கணும். ஆர்டர் போடுறியா? ரெக்வஸ்ட் பண்றோம். ரெக்வெஸ்டா? அதுவும் நீ? இதெல்லாம் அவளுக்காகவா? என்ன மன்னிச்சிருங்க அர்ஜுன். இல்ல லக்ஷ்மி, எப்படியாவது மித்ராவை இந்த ப்ராஜெக்ட்குள்ள கொண்டு வரணும். அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. அவன் பங்களிப்பு இல்லாம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது.
அப்ப ஓகே அர்ஜுன், நான் ஏதாவது சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன். நம்ம சேர்ந்து ப்ராஜெக்ட பண்ணுவோம். பாய் சித்தப்பா, பாய்மா. நானும் கிளம்புறேன் ஜுன்னு. வா, உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு போறேன். அதெல்லாம் வேணாம் சித்தப்பா, நான் அப்பா கூடவே போய்க்கிறேன். பாய். பாய். போயிட்டு வரேன் லட்சுமி. நீ சீக்கிரமா மித்ராவை கன்வின்ஸ் பண்ணு. நீ என்னடா இங்க? நான் உங்க கூட தான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொன்னேன்லப்பா. லக்கி எங்க? இதோ நான் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எதுக்கு நீ பின்னாடி உட்கார்ந்திருக்க? முன்னாடி வா. முன்னாடி ஜுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான்ல. டேய், நீ பின்னாடி போ. லக்கி முன்னாடி அனுப்பு. ஏன் நான் உங்க பக்கத்துல உட்கார கூடாதாப்பா? என் பக்கத்துல லக்கி தான் இருக்கணும். நான் தினமும் உங்க பக்கத்துல தானப்பா இருக்கேன். இன்னைக்கு ஜுன்னுவை இருக்க விடுங்க. சொன்னா கேளு லக்கி. என்னாச்சுப்பா? என்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதா? என் மேல உங்களுக்கு கோபமா? என்ன நீங்க வெறுக்கிறீங்களாப்பா? டேய், உங்க அம்மாவை விட நீ பயங்கரமா ஆக்ட் பண்றியாடா. உனக்கு ஏதோ என் மேல பாசம் இருக்கிற மாதிரி பேசுற. உண்மையாவே உங்க மேல எனக்கு பாசம் இருக்குப்பா. இவ்வளவு நாளா என்ன பிடிக்காத மாதிரி நடந்துட்டு இருந்தேன். என் மேல கோவப்பட்ட, என் கூட சண்டை போட்ட. அப்போ நீங்க என் அப்பான்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் நீங்க செய்யறது எனக்கு எதுவுமே பிடிக்காது. நான் அப்படி என்னடா செஞ்சேன்? என்ன செஞ்சேன்? ஹாய், திஸ் இஸ் ஜுன்னு. நான் உங்ககிட்ட என் பேரை சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுடைய பேரை எனக்கு சொல்லணும்ல. அவன் சைஸுக்கும் அவன் பேசுற பேச்சுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இவன் பேசுற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களையும் எனக்கு பிடிக்கல. ஏய், உன்னதான். என் பேரு ஏஒய் கிடையாது, ஜுன்னு. ஆக்சுவலா உனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாதா? ஆக்சுவலா உங்களுக்கு சின்ன பசங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? இப்படி வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசினா நீ என்ன பெரிய ஹீரோ ஆயிடலாம்னு நினைக்கிறியா? சின்ன பசங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. ஏதாவது கேட்கணும்னா நேரடியா கேளுங்க. எதுக்காக இரும்பல்ல நீங்க செய்க காட்டுறீங்க? அதனாலதான் அப்பா உங்க மேல நான் ரொம்ப கோவப்பட்டேன்.